Hello friends, welcome to our channel Learn and Teach with Arun. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டேட்டா மைனிங்னா என்ன, டேட்டா மைனிங்ல என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். சரிங்களா? டேட்டா மைனிங் அப்படின்னா இட் இஸ் த process of extracting or mining knowledge or interesting patterns from the large amount of data. ஒரு பெரிய டேட்டாபேஸ் இருக்கு அப்படின்னா அந்த டேட்டாபேஸ்ல இருந்து நாலேஜை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறதா வந்து டேட்டா மைனிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஒரு தங்க சுரங்கம் இருக்குது அப்படின்னா அதுலேருந்து தங்கத்தை வெட்டி எடுக்கிறோம் அப்படின்னா வெட்டி எடுக்கும்போதே நமக்கு வந்து பியூர் கோல்டு கிடைக்கிறது இல்லை. சரிங்களா? அதில் வேறு சில டஸ்ட்டு மினரல்ஸ் எல்லாம் சேர்ந்து இருக்கும். அதுலேருந்து நம்ம பியூர் கோல்டை தனியாக பிரித்து எடுப்போம். அதே போல் தான் வந்து ஒரு லார்ஜ் டேட்டா பேஸ் இருக்குது அப்படின்னா அதுலேருந்து நாலேஜை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறது தான் வந்து டேட்டா மைனிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். டேட்டா மைனிங்க்கு என்னென்ன பேர் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா knowledge discovery from data, knowledge mining from data, knowledge extraction, data or pattern analysis, data archaeology, டேட்டா ட்ரெட்ஜிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நாலேஜ் டிஸ்கவரி ஃப்ரம் டேட்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் மொத்தம் 7 ஸ்டெப்ஸ் இருக்குது. சரிங்களா? டேட்டா கிளீனிங், டேட்டா இன்டகிரேஷன், டேட்டா செலெக்ஷன், டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் டேட்டா மைனிங். சரிங்களா? இங்கே தான் வந்து ஆக்சுவல் டேட்டா மைனிங் நடக்குது. இதுக்கு முன்னாடி வந்து இந்த 4 ஸ்டெப்ஸும் நடக்கணும். சரிங்களா? இதுக்கப்புறமா வரக்கூடிய ரிசல்ட்லேருந்து நம்ம பேட்டர்ன் எவாலுவேஷன், நாலேஜ் ப்ரெசன்டேஷன் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி மொத்தம் 7 ஸ்டெப்ஸ் இருக்குது. முதல்ல டேட்டா கிளீனிங் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம். டேட்டா கிளீனிங் அப்படின்னா ரிமூவ் அவுட்லயர்ஸ், ஸ்மூத்திங் நாய்ஸி ஆர் இன்கம்ப்ளீட் டேட்டா, ரிசால்வ் இன்கன்சிஸ்டன்சிஸ் இன் டேட்டா அண்டு ஃபில் அப் த மிஸ்ஸிங் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஒரு டேட்டா பேஸ் இருக்குது அப்படின்னா அந்த டேட்டா பேஸில் இருக்க அவுட்லயர்ஸ் வந்து ரிமூவ் பண்ணணும். நாய்ஸி அல்லது இன்கம்ப்ளீட் டேட்டா இருக்குது அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணணும். டேட்டாவில் இருக்கக்கூடிய இன்கன்சிஸ்டன்சிஸ் வந்து ரிமூவ் பண்ணணும். அதே போல் ஃபில் அப் த மிஸ்ஸிங் வேல்யூஸ். ஒரு சில அட்ரிபியூட்ஸுக்கு வந்து ஒரு சில டப்பிள்ஸ் அல்லது ரெக்கார்ட்ஸில் மிஸ்ஸிங் வேல்யூஸ் வந்து இருக்கும். சரிங்களா? அதை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லணும். அதை ஃபில் பண்ணுறதுக்கு என்ன மெத்தட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லணும். இதுதான் டேட்டா கிளீனிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்தது டேட்டா இன்டகிரேஷன். டேட்டா ஃப்ரம் மல்டிபிள் சோர்சஸ் மே பி கம்பைன்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். டேட்டாவை வெவ்வேறு சோர்ஸ் அல்லது வெவ்வேறு லொக்கேஷன்ஸ்லேருந்து நம்ம கலெக்ட் பண்ணுவோம். கலெக்ட் பண்ண டேட்டா எல்லாத்தையுமே வந்து கம்பைன் பண்ணி ஒரு டேட்டா பேஸில் வைப்போம். ஸோ அப்படி பண்ணும்போது சில இஷ்யூஸ் வரும். உதாரணத்துக்கு என்டிட்டி ஐடென்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் வரும். சரிங்களா? ஒரே என்டிட்டி அல்லது ஒரே அட்ரிபியூட்டை வெவ்வேறு டேட்டா பேஸில் வெவ்வேறு பேரில் வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை நம்ம மேட்ச் பண்ணணும். இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் சால்வ் பண்ணுறது தான் வந்து டேட்டா இன்டகிரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். டேட்டா செலெக்ஷன். Relevant data for the analysis may be selected as a subset from the database. நம்ம என்ன மாதிரியான அனாலிசிஸ் பண்ண போகிறோமோ அதுக்கு தேவையான டேட்டா வந்து ஒரு சப்செட்டாக எடுத்து அதை மட்டும் நம்ம அனாலிசிஸ் பண்ணலாம். சரிங்களா? ஒரு பெரிய டேட்டா பேஸ் இருக்குது, லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா இருக்குது அப்படின்னா அதுலேருந்து நமக்கு தேவையான டேட்டா மட்டும் சப்செட்டாக எடுத்து அதை வச்சுட்டு நம்ம அனாலிசிஸ் பண்ணலாம். அதுதான் வந்து ரிலவெண்ட் டேட்டா ஃபார் தி அனாலிசிஸ் மே பி செலக்டட் அப்படிங்கிறது. இரிலவெண்ட் டேட்டா நம்ம என்ன அனாலிசிஸ் பண்ண போகிறோமோ அதுக்கு தேவையில்லாத டேட்டாலாம் இரிலவெண்ட் டேட்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய டேட்டாலாம் ஒமிட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான டேட்டா மட்டும் எடுத்து செலெக்ஷன் பண்ணி அனாலிசிஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அது வந்து டேட்டா செலெக்ஷன். டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ். டேட்டா ஆர் கன்சாலிடேட்டட் பை சம்மரைசேஷன் ஆர் அக்ரிகேஷன் ஃபார் தி மைனிங் பர்பஸ். ஒரு பெரிய டேட்டா பேஸ் இருக்குது அப்படின்னா அந்த டேட்டா பேஸில் இருக்க டேட்டாவை சம்மரைசேஷன் அல்லது அக்ரிகேஷன் வந்து பண்ணி வச்சுருந்துருக்கணும். சரிங்களா? உதாரணத்துக்கு ஒரு எலக்ட்ரானிக் ஸ்டோர் இருக்குது அப்படின்னா அந்த எலக்ட்ரானிக் ஸ்டோரில் கடைசி 5 வருஷத்தில் என்ன சேல்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம் அப்படின்னா அதில் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்துருக்கணும், டே வைஸ் சேல்ஸு, வீக்லி சேல்ஸ், மந்த்லி சேல்ஸு, அதுக்கப்புறம் ஆனுவல் சேல்ஸ் இதெல்லாம் வந்து சம்மரைசேஷன் அல்லது அக்ரிகேஷன் பண்ணி வச்சுருந்துருக்கணும். சரிங்களா? ஸோ அது மாதிரி பண்ணி வச்சுருந்தோம்னா நமக்கு கடந்த 5 வருஷத்தோடைய சேல்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஈஸியாக எடுத்து கொடுத்துடலாம். இல்லை அப்படின்னா நம்ம கொரி பண்ணும்போது தான் என்ன பண்ணணும், டே வைஸ் சேல்ஸ் அல்லது வீக்லி சேல்ஸ், மந்த்லி சேல்ஸ், ஆனுவல் சேல்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம என்ன பண்ணணும், கால்குலேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி டேட்டாவை வந்து சம்மரைசேஷன் அல்லது அக்ரிகேஷன் பண்ணி வைக்கிறது தான் வந்து டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கப்புறம் டேட்டா மைனிங். டேட்டா மைனிங் அப்படின்னா எக்ஸ்ட்ராக்டிங் நாலேஜ் ஆர் பேட்டர்ன் ஃப்ரம் தி டேட்டா. ஸோ நம்ம டேட்டா கிளீனிங் பண்ணிட்டோம், இன்டகிரேஷன் பண்ணிட்டோம், டேட்டா செலெக்ஷனும் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய டேட்டா பேஸ்லேருந்து நமக்கு தேவையான நாலேஜை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது டேட்டா மைனிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நாலேஜை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறமா வந்திருக்கிற ரிசல்ட் அல்லது அவுட்புட்டை வச்சுக்கிட்டு எவாலுவேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்திருக்க ரிசல்ட் அல்லது அவுட்புட்டை ப்ரெசன்டேஷன் பண்ணணும். அதுதான் இந்த 2 ஸ்டெப்பில் இருக்கும். சரிங்களா? ஸோ பேட்டர்ன் எவாலுவேஷன் அப்படின்னா patterns are identified based on the interestingness measure,
such as useful, easily understandable by humans and pattern that represent knowledge அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கக்கூடிய நாலேஜ் அல்லது பேட்டர்ன்லேருந்து எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லான நாலேஜ் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு, அதே போல் ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாலேஜ் ப்ரெசன்டேஷன் அப்படின்னா நமக்கு வந்திருக்கக்கூடிய ரிசல்ட், டேட்டா மைனிங்கில் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ரிசல்ட் அல்லது அவுட்புட் அல்லது பேட்டர்ன்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, அதை வந்து ஏதாவது விஷுவலைசேஷன் மெத்தட்ஸ் அல்லது டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி ப்ரெசன்டேஷன் பண்ணணும். சரிங்களா? டேட்டா மைனிங்கில் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அவுட்புட் அல்லது ரிசல்ட்டை விசுவலைசேஷன் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ப்ரெசன்டேஷன் பண்ணணும். ஸோ அதுதான் நாலேஜ் ப்ரெசன்டேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். மைண்டு பேட்டர்ன்ஸ் ஆர் நாலேஜ் ஆர் ப்ரெசன்டட் டு த யூசர் பை யூசிங் விசுவலைசேஷன் அண்டு நாலேஜ் ரெப்ரசன்டேஷன் டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். உதாரணத்துக்கு அந்த சார்ட் இருக்கு இல்லையா, சார்ட்டு, கிராஃப், இந்த மாதிரி சில விசுவலைசேஷன் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அவுட்புட் அல்லது பேட்டர்னை யூசருக்கு ப்ரெசென்ட் பண்ணலாம். சரிங்களா? அதுதான் வந்து நாலேஜ் ப்ரெசன்டேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.